ஹை ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் ஒரு வால்ல தளபதி 69 வி ஆர் வெயிட்டிங் டோன்ட் குயிட் நா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி தளபதி ஃபேன்ஸ் எழுதுனது பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். அதாவது தளபதி 69 தான் கடைசி படம்னு சொல்லிட்டு தளபதி அனௌன்ஸ் பண்ணதால இது மூலமா தளபதி தொடர்ந்து படங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஃபேன்ஸோட விஷஸ் மட்டும் இல்ல, மொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியோட விஷஸும் கூட. ஏன்னா கடந்த வருஷம் வாரிசு லியோ மூலமா 900 கோடி கிட்ட தமிழ் சினிமாவுக்கு தளபதியால மட்டுமே வந்துச்சு. ஸோ அதனால தளபதி தொடர்ந்து படங்கள் பண்ணணுங்கிறது எல்லாரோட விஷஸ். அண்ட் இன்னமும் பாதி ஃபேன்ஸ் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்பிட்டு தான் இருக்கும். அண்ட் இதுக்கான பதில காலம் தான் சொல்லணும். ஈவன் தளபதிக்குமே 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஒரு கிளியரான மைண்ட் செட் கிடைக்கும். ஏன்னா வரப்போற எலெக்ஷன்ல தமிழக வெற்றி கழகம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு இருந்தாலும் எக்ஸாக்டா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் கணிக்க முடியாது. அட்லீஸ்ட் தளபதி வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணலாம். அதுவும் பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றதுக்கு படங்களுமே ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணும். ஈவன் கத்தி மாதிரி படங்களை கூட தொடர்ந்து பண்ணலாம். அதாவது ஒரு மிகப்பெரிய சோசியல் இஷ்யூ எடுத்துக்கிட்டு அதை என்கேஜிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் பண்ணா அது படமாவும் நல்லா இருக்கும். அது பொலிட்டிக்கல் கெரியருக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் அப்படியே அந்த படங்கள்ல வர சம்பளத்தை ஃபுல்லா தமிழக வெற்றி கழகத்தோட நற்பணிகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ தளபதி தொடர்ந்து படங்கள் பண்றது பொலிட்டிக்கல் கெரியருக்குமே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி என்ன பிளான மைண்ட்ல வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய்ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.